ஓம் நம சிவாய. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். அந்த இருக்க இருப்பிடத்தை எல்லாம் வல்ல எம் சதாசிவ மூர்த்தியின் அருளால் அருளிய அந்த புதுமனை புகுவிழா நிகழ்வு. ரஜமான தனம் தானியம் ரஜமாவதாகம் தீர்க்கமாயோ அவங்களோட ஆசீர்வாதம் ஓம் விநாயகமே அர்க்கம் சமர்ப்பயாமி, விநாயக பாத்திரம் சமர்ப்பயாமி, விநாயக ஸ்நானரக்தம் சமர்ப்பயாமி, விநாயக வஸ்திரம் சமர்ப்பயாமி, விநாயக வஸ்திரரக்தம் சமர்ப்பயாமி, வஸ்திரரக்தம் சமர்ப்பயாமி, விநாயகர் கந்தஸ்வரம் சமர்ப்பயாமி, கந்தஸ்வரம் சமர்ப்பயாமி, இந்த மோதிரம் ஹரித்ராக்குங்கம் சமர்ப்பயாமி, புஷ்பமாலம் சமர்ப்பயாமி, புஷ்பமாலம் சமர்ப்பயாமி, புஷ்பமாலம் சமர்ப்பயாமி. ரெண்டு பேரும் எல்லாம் வேண்டி ஃபர்ஸ்ட் வேலை போடு. இல்ல சார் ஏன் பண்ணல ஓம் சுமுகாய நமகம், ஓம் ஏகதந்தாய நமகம், ஓம் கபிலாய நமகம், ஓம் கஜகன்னாய நமகம், ஓம் லம்போதராய நமகம், ஓம் விகடாய நமகம், ஓம் தூமகேதாய நமகம், ஓம் கணதக்யாய நமகம், ஓம் பாலச்சந்திராய நமகம், ஓம் கஜாய நமகம், ஓம் வக்கரதுண்டாய நமகம், ஓம் சூர்பகர்ணாய நமகம், ஓம் ஏர்மாய நமகம், ஓம் ஸ்கந்தராஜாய நமகம், ஓம் ஸ்ரீமத்கணபதிய நமகம். நானவித மந்திர பண்ணாலே சொன்ன புஷ்பம் சமர்ப்பயாமி. கைத்து கும்பிடு கூட கூட போடக்கூடாது. लोकं पुष्पं वेद पुष्पवान् प्रजवान् तस्मान् कविति चन्द्रमावां पुष्पं पुष्पं राजपरा समर्पयामि मन्दिरं स्वर्ण पुष्पं समर्पयामि. ओम नमो भगवते गणपते ब्रह्मपते नमस्ते शिवसुते वसुते नानाविध धूपदीपनलिता समर्पयामि. समर्पयामि. मंगलाय बुधायस बुधायस गुरु गुरु शुक्र शुक्र शनीश्वर शनीश्वर राघवे राघवे केतुवे केतुवे नमः नमः. तनी सुत्तु मोडी बिटा ना आरे उलगम नवदे मांती புதுமனை புகுவிழா என்கின்ற வீடு புதுமனை புகுவிழாவிற்கு நவக்கிரகங்களை அழைக்கும் அந்த நிகழ்வை பார்க்கிறோம். இறைவனுக்குள் அனைத்து நவக்கிரகமும் அடக்கம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து ஏற்றே என்பார் திருமூலர் திருமந்திரத்தில். ஒருவன்தான் இறைவன், அவன் இரண்டாகவும் அவனே மூன்றாகவும் அவன் நான்கு உணர்ந்தவனாகவும் ஐந்து இந்திரியங்களை மெய் வாய் கண் செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து இந்திரியங்களை வென்றவனாகவும் உடலில் ஆறு ஆதாரங்களாக இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், ஆக்கினை, விசுத்தி என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களாக விரிந்தவனாகவும் ஏழாவது ஆதாரமாக கருதக்கூடிய
சிரசின் மேல் இருக்கக்கூடிய சகஸ்ட்ராகாரத்திலே இருந்து நம்மை வழிநடத்துபவனாகவும் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு பஞ்சபூத சக்தியோடு கூட சேர்ந்த இயற்கை சக்தியாகவும் இருக்கிறான் என்பதை அழகாக திருமூலர் மகான் சொல்லுவார். எனவே இறைவன் அருளால் அனைத்தும் அற்புதமாய் நிகழக்கூடிய அற்புத தருணத்தை தந்தான் அந்த எம்பெருமான் சதாசிவமூர்த்தி. பிரானருள் உண்டெனில் உண்டு நற்செல்வம், பிரானருள் உண்டெனில் உண்டு நல் ஞானம், பிரானருளில் பெரும் தன்மையும் உண்டு, பிரானருளில் பெரும் தெய்வமும் ஆகலாம். திருமூலர் திருமந்திரம் சொல்கின்றது. சிவன் அருளால் சிலர் தேவரும் ஆவர், சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடொப்பர், சிவனருளால் வினை சேர இயலாமை சிவனருள் கூடில் அச்சிவலோகமாமே என்றும் சொல்வது போன்று சிவனருள் கூடில் அச்சிவலோகத்தை அடையலாம். இங்கே சிவனருள் எனக்கு கூடியதாக நினைத்து அவன் வினையெல்லாம் விலக்கி எனக்கு இதை நல் வழியில் ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதை உணர்கின்றேன். அடுத்த நிகழ்வாக 5 சுமங்கலிகள் பங்கு பெறக்கூடிய அம்பாளை அழைக்கும் விழாவில் எனது சகோதரி விமலா அக்கா, அன்னி சாந்தி அன்னி, மற்றொரு சாந்தி அன்னி, சத்யா, பரமேஸ்வரி அன்னி இறைவனை இறைவியை அழைக்கும் தருணம். ஒலிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கலிக்கும் இச்சிந்தையுள் காரணம் காட்டி தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும் என்று திருமூலர் சொல்லுவார். ஒலிக்கும் பராசக்தியின் அருள் இங்கே வேண்டும் என்பதை அந்த மகாலட்சுமியை பராசக்தியை அழைக்கும் அந்த தருணமாகவும் இந்த பூஜை நிகழ்கின்றது. ஒலிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கலிக்கும் இச்சிந்தையுள் காரணம் காட்டி தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும் அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே, அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே. நம் சாத்திரங்கள் அனைத்தும் அக்னியை சாட்சியாக வைத்து அக்னியின் முன்பாக சொல்வதன் காரணம் இறைவன் அங்கே நம் முன் தோன்றுகின்றார். இதை திருவாசகத்திலே மணிவாசக பெருந்தகை மிக அழகாகச் சொல்லுவார். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. திருமந்திரத்திலே மிக அழகாகச் சொல்லுவார். தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன்கடலாமே. இறைவனே இந்த வானையும் விண்ணையும் தாங்கியவனாக இருக்கின்றான். அவனே சுடும் அக்கினியாக இருக்கின்றான். ஞாயிறாகவும் மழை பொய்யக்கூடிய சந்திரனாகவும் மேகமாகவும் இருக்கின்றான் என்பதை மிக அழகாக திருமூலர் திருமந்திரம் சொல்கின்றது. எனவே இறைவன் பஞ்சபூதங்களால் ஆனவன் என்பதை இங்கே சாட்சியாக வைத்து நாம் செய்கின்றோம். இந்த விழாவிலே வந்து கலந்து கொண்டு அடியவனை வாழ்த்திய அன்பு உள்ளங்களுக்கு, அன்பு உடன்பிறவா உன்னத உறவுகளுக்கு எனது மனமார்ந்த எங்கள் குடும்பத்தார் அனைவரின் மனமார்ந்த நன்றியை இங்கே உரித்தாக்குகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க ஆரோக்கியமுடன் என்று அவர்களை வாழ்த்தி
அடியேனுடைய இந்த நிகழ்வு நடைபெற காரணமாக இருக்கக்கூடிய எனது அன்பு அன்னார் தெய்வீகன் பரமேஸ்வரி அன்னி, அதனுடன் சுகுமார் ஐயா, ஜிபி ராஜா மாமா அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்திய அன்பு தருணம். எனது தெய்வீகன் அன்னார் பொருளுதவி செய்யவில்லை என்றால் இந்த நிகழ்வு நடந்தேறி இருக்காது என்பதை இங்கே மனதார உணர முடிகிறது என்னால். என் மகளோடு படிக்கக்கூடிய MBBS படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்கள் இங்கே வந்து என் அன்பு மகளோடு கூட வாழ்த்திய அன்பு தருணம். அந்த குழந்தை செல்வங்கள் அவர்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று வாழ எல்லாம் வல்ல எம்பெருமானை நானும் அவர்களை வாழ்த்தி, அவர்கள் இந்த நாட்டிற்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டுமாய் வாழ்த்துகின்றேன். தொழிற்சங்கத்தை சார்ந்த ஐயா வீரபத்திரன் ஐயா அவர்கள், ரமேஷ் ஐயா அவர்கள், கண்ட்ரோலர் ஐயா அவர்கள், ராஜகுமார் அண்ணா அவர்கள், குமார், ராஜேந்திரன், வெங்கடேசன் கண்ட்ரோலர், நாகராஜ் கண்ட்ரோலர் எல்லோரும் வாழ்த்திய தருணம். அனைவரும் இங்கே அடியேனுக்கு வாழ்த்திய கிரி அன்னாரும் அவர்களது குடும்பத்தாரும் வந்து வாழ்த்திய அற்புதமான தருணம். அவர்கள் இந்த காணொளிகளை எடுக்க முடியவில்லை. வாய்ப்பிருந்த பொழுது ஃபோன் கொடுத்து எடுக்கப்பட்ட காணொளிகள். மற்றவர்கள் அடியேனை மன்னித்து அருள வேண்டும். இது கேமரா வைத்து எடுக்கப்பட்ட நிகழ்வு அல்ல. கைபேசியில் அவரவர்கள் எடுத்ததை அடியேனுக்கு அனுப்பியதை பதிவிட்டேன். மற்றவர்கள் வருத்தப்பட வேண்டாம் என்பதை இங்கே அவர்களை அன்போடு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. 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 ஆன அஞ்செழுத்துலே அண்டமும் அகண்டமும், ஆன அஞ்செழுத்துலே ஆதியான மூவரும், ஆன அஞ்செழுத்துலே அகாரமும் மகாரமும், ஆன அஞ்செழுத்துலே அடங்கலாவல் உற்றதே. அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற வேதியரை இருளும் வந்தணுகுமோ, செம்பு நம்புடத்திலே தெளிந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. 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 ஆதியான எம்பெருமானை பற்றியும் அழகாக பாடலிலே சொல்லுவார் திருமூலர். அணுவில் அணுவை ஆதிப்பிரானை, அணுவில் அணுவை ஆயிரம் கூறிட்டு, அணுவில் அணுவை ஆதிப்பிரானை, அணுவில் அணுவை ஆயிரம் கூறிட்டு, அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு, அணுவின் அணுவை அணுகலுமாமே. அணுவில் அணுவை அணுகலுமாமே. அன்பு தம்பி கணபதி காஞ்சனா மாங்கல்யமிட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தது. அன்பு அன்னார் தெய்வீகன் அன்னார் பரமேஸ்வரி அன்னியோடு அவர்கள் அந்த மாங்கல்ய பூஜையும் குங்குமமும் இட்ட தருணம். அவர்களுக்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தவர் சுவாமி ஐயர். அக்கா விமலா அக்கா அவர்களோடு லக்ஷ்மணன் மாமா அந்த மாங்கல்ய பூஜை செய்து அவர்களுக்கு குங்குமமிட்ட அன்பு தருணம். அதற்கு அடுத்தபடியாக சாந்தி அன்னிக்கு குமார் அன்னார் குங்குமம் இட்டு அவர்களை அந்த நிகழ்வை ஏற்படுத்திய அன்பு தருணம். அதற்கு அடுத்தபடியாக கணேசன் மாமா
சரசு அக்காவிற்கு, மற்றவர்கள் குடும்பத்தாரோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர்களுக்கு நன்றி. அனைவரும் இறைவனோடு அருளால் இன்பமே பெற்று நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று வாழ வாழ்த்துகின்றோம். எனது மனைவி, அன்பு அக்கா, அண்ணி, 2 அண்ணிகள், சத்யா. அந்த 5வரும் லட்சுமி பூஜை செய்த அற்புத தருணம். எனது இளைய மகள், பெரிய மகளோடு நான் அந்த பூஜையிலே அமர்ந்திருந்த அந்த தருணம். புனிதா, எனது பின்னால் நிற்கக்கூடியது புனிதா. புனிதாவும் வெங்கடேசனும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இயலாமல் வேலைப்பருவிலே இருந்தார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை உரித்தாக்கி, அன்பு உறவுகள், உடன்பிறவா உறவுகள் அனைவரும் 16 வகை செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் வாழ்த்தி, எனது சதாசிவமூர்த்தியை வணங்கி, சித்தியும் தங்கை உமா, அன்பழகன் மாமா, தங்கை சுதா, கந்தசாமி மாமா, அவர்களது அன்பு புதல்வி, எனது மகளோடு அவர்கள் அங்கே. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுபா ஆசிரியர் அவர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக வந்து எங்களை வாழ்த்திய அன்பு தருணம். அவர்களுக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெற்று சதாசிவமூர்த்தியை வணங்கி நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.